நீண்ட நாட்களாகவே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அரசு வேலை வந்து வந்திருக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரத்துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு. 2025க்கான வேலைவாய்ப்பு. இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா 8th 10th 12th டிப்ளமோ முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். சம்பளம்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,000லேருந்து 40,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி இருக்குது. அந்தந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியான சேலரி வந்து வேரி ஆகுதுங்க. இது வந்து முழுக்க முழுக்க நிரந்தரமான வேலை தான். இது அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 24/12/2024 தாங்க அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரியான போஸ்ட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்குன்னு வந்து பாருங்கள். புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. அதுவும் எங்கே உங்களுக்கு வந்து வேலைன்னு வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரியில் தாங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அது என்னென்ன போஸ்ட் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கு முன்னாடி இவங்க யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி மேனேஜர் போஸ்ட். குவாலிட்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. சம்பளம்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 60,000 வந்து ஸ்டார்டிங் சேலரியாக வந்து கொடுக்குறாங்க. இதுக்கான தகுதி வயது வந்து பார்த்திங்கன்னா 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரேடியோகிராஃபருக்கான போஸ்ட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிஎஸ்சி ரேடியோகிராஃபி வந்து முடிச்சிருக்கணும். இதுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா 45 வயதுக்கு மிக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 45 இயர்ஸ்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான மாத ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா 13,300 வந்து உங்களுக்கு வந்து சேலரி பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே அவங்க வந்து கேட்கல. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கால தலையீட்டாளர் மற்றும் சிறப்பு கல்வியாளர், அதாவது இயர்லி இன்வெஸ்டிகேட்டர் கம் ஸ்பெஷல் எஜுகேட்டர் போஸ்ட்டுக்கானது தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எம்எஸ்சி முடிச்சிருக்கலாம் டிசபிலிட்டி ஸ்டடீஸில். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இன் டிப்ளமோவில் வந்து முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை வந்து நீங்கள் வந்து பிஎட் முடித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன், பேச்சுலர் இன் ரீஹேபிட்டேஷன்ஸ் இதெல்லாம் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து வயது வரும் பார்த்திங்கன்னா 45 வயதுக்கு இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 17,000 வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் அனலிஸ்ட்டுக்கான போஸ்ட்டு தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்குமே ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் இன் டிசபிலிட்டி ரீஹேபிட்டேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்களும் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பிபிஓ முடித்தவங்க, அதாவது பேச்சுலர் இன் ப்ரோஎஸ்டிக் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் டிகிரி வந்து முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டலில் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எம்பிஏ டிகிரி முடிச்சிருக்கிறீங்கன்னா நீங்களுமே வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 40 வயதுக்கு மிக்காமல் இருந்தால் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து மாத ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா 13,750 வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து கொடுப்பாங்க. இதுக்குமே வந்து எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கிடையாது. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கும் பட்சத்தில் நீங்களுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பல்நோக்கு மருத்துவமனை பயனாளருக்கான போஸ்ட்டுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது. இதுவுமே வந்து கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 45 வயதுக்கு மிக்காமல் இருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 8,500 வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களோட கல்வி தகுதி என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கிறதுக்கான. அந்த வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கான கடைசி தேதின்னு வந்து பார்த்திங்கன்னா 24/12/2024 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணலான்னா இது முழுக்க ஆஃப்லைனில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இது டவுன்லோட் பண்ணுறக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
இங்கே உங்கள் ரீசெண்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்ட் நேம், உங்கள் நேமு, ஃபாதர்ஸ் அல்லது ஹஸ்பண்ட் நேமு, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, ஏஜு, உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து எந்த கம்யூனிட்டி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அட்ரஸ் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து கொடுக்கணும். உங்களோட ஆதார் நம்பர், அதோட ஜெராக்ஸ் இது கூட வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்கணும், இமெயில் ஐடி வந்து கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இடம், எந்த இடத்துலேருந்து அனுப்புகிறீங்க, தேதி கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து போடணும். சிக்னேச்சர் போட்டு தான் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா அது கூட நீங்கள் என்னென்னலாம் வந்து அட்டாச் பண்ணணும், இந்த அப்ளிகேஷன் கூட என்னென்னலாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக எடுத்த 2 பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு, எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு, ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் இருந்தால் அதெல்லாமே வந்து நகல் வந்து அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி வந்திங்கன்னா உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், மார்க் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரியான சிலதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான தமிழ்லேயுமே வந்து என்னென்ன இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்பணும். ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுக்கான லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.